வாழணும்னு நினைக்கிறா, நம்மளோட வருமானத்துல அவங்களால இந்த வசதிக்கெல்லாம் அவளை வந்து நான் வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரீசன்ட் டேஸ்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கு இன்னொரு பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, மனசு ஒத்து வரலன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ஒரு பேக்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ பிரியறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள மேற்கி வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப தவறான விஷயம். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, ஒரு டைம் கொடுக்கணும். கோர்ட்டும் வந்து அதுக்கான டைம் பீரியட் கொடுக்குறாங்க. பட் அந்த டைம்ல அந்த பிரச்சனையை பேசி 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 பெருசு தான் ஆக்குறாங்களே தவிர அதை சால்வ் பண்றதுக்கு எந்த முடிவும் அவங்க எடுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால அந்த ஈகோ கிளாஷு, பவர் டைனாமிக்ஸ் இதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க பியூட்டிஃபுல்லா சொல்லி ஒரு விஷயம் முடிச்சாங்க. இப்போ நம்ம குட்டி ரேவதி கிட்ட ஒரு போகலாம். உங்ககிட்ட வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்னா ரொம்ப காலமாகவே வந்து ஒரு ஆண் பெண்கிற இந்த பாகுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள இந்த டாமினேஷன் இருக்கு இல்லையா இப்போ, ஏன்னா